எல்லாமே உங்களுக்கு வயிற்றுல புளியை மட்டும் கரைக்கலைங்க, எல்லாமே கரையும், 24 முடிவை பாருங்க அப்படிங்கிறார். இப்போது வந்து கடந்த முறை தேர்தல் பத்திரங்கள் தீர்ப்பு வந்த அன்றைக்கி விவாதம் வச்சுங்க. அப்போ இங்கே தான் இருந்தோம். அப்போவே சொன்னோம், என்ன சொன்னோம் அப்படின்னா, பாஜக இந்த தேர்தல் பத்திரத்தில் யாரெல்லாம் பயனாளிகள், யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற அந்த தகவலை கொடுக்க மாட்டார்கள். மார்ச் 13 உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, அன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை வந்து தள்ளி போடுவாங்க. ஏன்னா அதை சொன்னாங்கன்னா அவர்களுடைய ஊழல் சந்தி சிரிக்கும். பாஜகவுடைய ஊழல் எப்படி, யாருக்காக பணம் வாங்கிட்டு அவர்களுக்கு வந்து என்ன சலுகைகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஊழல் சந்தி சிரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜக போவாது அப்படின்றத அன்றைக்கி விளக்கி சொன்னோம். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க் மூலமாக நாங்கள் வந்து அதை வந்து 13ஆம் தேதி கொடுக்க முடியாது, எங்களுக்கு வந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷனுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன பயம்னு கேட்குறேன். மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். வெளில விட வேண்டியதானே, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு சார். 30 செகண்டில் வெளியில் வரப்போகுது டேட்டா, வெளில விட வேண்டியதானே. எதை கண்டு அச்சம்? இப்படிப்பட்ட ஊழலை செய்துவிட்டு ஊழலின் மூலமாக பேங்க் பேலன்ஸை வந்து 6000 கோடி ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. யார் நம்புவா இவர் பேசுகிறத? என்ன அவருக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கும்? தேர்தல் பத்திரங்கள் ஊழலுக்கு வழிவகுக்கும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு இப்போ இதில் வந்து பல கருத்துக்களை சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றம் நீட்டுக்கு தீர்ப்பு சொல்லிடுச்சு, நீங்கள் என்னங்க சார் நீட்டுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு நமக்கு பாடம் எடுப்பாங்க. இப்போ சொல்கிறோம் உச்சநீதிமன்றம் சொல்லியதே, ஏன் அதை ஃபாலோ செய்யலை? அப்போது ஊழலுக்கு உறுதுணையாக இருப்பது யார்? பாஜக. உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது ஊழலை பற்றி பேசுறதுக்கு? நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து மோடி கா பரிவார் அப்படின்னு சொல்லிட்டு 140 கோடி இந்தியர்களும் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய குடும்பத்தாருன்றாங்க. ஏன் சார் பெட்ரோல் ப்ரைஸை ஜாஸ்தியாக வச்சுருக்கீங்க? இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ் படி பார்த்தா 60 ரூபா தான் விற்கணும், 100 ரூபாய் விற்கிறீங்க, 80 ரூபா டீசல் விலையை விற்கிறீங்க. என்ன காரணம்? ஏன்னா அந்த பணத்தை எல்லாம் வாங்கி அவருடைய நண்பர்கள் 140 பேர் இருக்காங்க, 140 கோடி மக்கள் அவர்களுடைய குடும்பம் கிடையாது, 140 தொழிலதிபர்கள், பெரும் முதலாளிகள், அவங்களுடைய வரா கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும். எப்படி தள்ளுபடி செய்ய முடியும்? இப்படி நம்மக்கிட்ட சுரண்டி, சாமானியர்களை சுரண்டி அந்த பணத்தில் தான் அந்த வரா கடன்களை தள்ளுபடி செய்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா, இன்னொரு இதை இவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அவங்களுடைய எல்லாம், அதாவது பிரிட்ஜ் பூஷன் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் அவர் போட்டிருக்காரு. மோடி கா பரிவார் கரெக்டு தாங்க. நீங்கள் மோடி கா பரிவார்ன்றதுனால தான் உங்கள் மீது போக்சோ குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட போதும் உங்கள் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதை தான் சொல்கிறோம். இப்படி தான் மோடி கா பரிவார் இன்னைக்கு வைக்கிறாரு. என்னன்னா, ஒன்று ஸ்ரீராம் சொல்கிறாரு, இன்றைக்கு வந்திருக்கிற கூட்டம் உங்களுக்கான பதிலாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திரு மோடி அவர்களுடைய விமர்சனம் என்னென்னா, ஒன்று தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற நான் விடமாட்டேன், ஏன்னா எங்களுடைய திட்டங்கள் நேரடியாக போகுது. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, எங்களுடைய திட்டங்களுக்கு மாநில அரசு கிளைம் பண்ணுது அப்படிங்கிற விமர்சனம். இல்லை, இது வந்து ஒரு புளித்து போன கதை. இந்த ஒரு 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் திருப்பி பேசிகிட்டு இருக்காரு. பாவம் வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்கன்ட்டு அது எவ்வளவு அப்பட்டமான பொய். அதாவது பிரதமர் திட்டம்னு சொல்கிறீங்க, பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம்னு சொல்கிறீங்க. எங்களுடைய நிதியமைச்சர் தெளிவாக சொன்னார் சட்டசபையில், ஒன்றிய அரசு கொடுக்கறது 78,000 ரூபாய், மீதி 1,62,000 ரூபாய் கொடுக்கறது மாநில அரசு. அப்போ அது வந்து பிஎம் ஹவுசிங் ஸ்கீமா, சிஎம் ஹவுசிங் ஸ்கீமா? அதே இதில் சிட்டியில் கட்டணும் அப்படின்னா 1,20,000 ரூபாய் தான் வந்து ஒன்றிய அரசு கொடுக்குது, 7 லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுக்குது. அப்போ யாருடைய ஸ்கீம் அது? அது வந்து மாநில அரசுடைய ஸ்கீமு, சிஎம் ஹவுசிங் ஸ்கீம்னு தான் போடணும். இப்போது இது போல், அதாவது நாங்கள் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறோன்னா, ஐயா தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து 1970களில் வந்து குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தார். உங்களுக்கெல்லாம் நாங்கள் தாத்தா, நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் தாத்தா. தலைவர் கலைஞர் வந்து குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டை குடிசை இல்லாம ஊராக மாற்றினார். எப்போ? 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நீங்க வந்து அதே கதையை எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு சின்ன கருத்து இதையும் சொல்லிடுறேன். நீங்க சொல்றீங்க டைரக்டா வந்து பெனிஃபிஷியரின்றீங்களே, எல்லாம் என்ன பண்றாங்க? அதே பேங்க்குங்க தான் என்ன பண்ணுது, sufficient balance, minimum balance சொல்லி எடுக்கிறாங்க. அதனால தான் இந்த வெள்ள நிவாரணத்தை வந்து 6,000 ரூபாயை வந்து கேஷா கொடுத்தோம். இவங்களுக்கு வந்து என்னன்னா, நிதியமைச்சருக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை? அவரு நாங்க பணத்தை எப்படி கொடுத்தா என்ன?
அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பேங்க் மூலமா கொடுங்க, பேங்க் மூலமா கொடுங்கன்னா நீங்க அந்த பணத்தை எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கா? எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆளும் கட்சி ஆதரவோடு போதைப் பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது இன்னைக்கு பிரதானமாக எடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுப்போம், தமிழ்நாட்டில் வந்து குழந்தைகளுடைய எதிர்காலம் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தையும் இன்னைக்கு அவர் முன் வச்சிருக்கிறார். இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, திமுகவில் இருக்காருங்க ஒருத்தர், அவர் மேலே வந்து இப்படிப்பட்ட போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னாங்க. இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தகவல் வந்த உடனே அவரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குகிறோம். அவருக்கு வந்து என்ன இதோ நீங்கள் சொல்கிற இப்போ சேலஞ்ச் பண்ணுறோம், நடவடிக்கை எடுங்க, யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களோ நடவடிக்கை எடுங்க. இப்படி சொல்லக்கூடிய பாஜக குஜராத்தில் முந்த்ரா துறைமுகத்தில் எத்தனை ஆயிரம் கோடிகள் சார், நான் லைனாக காமிக்க முடியும் என்னால், எத்தனை இதை வந்து இது பண்ணியிருக்காங்க, எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா துறைமுகத்திலிருந்து அந்த பொருட்கள், போதைப் பொருட்கள் இந்தியா முழுக்க கடத்தப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் இதில் வந்திருக்க நியூஸு இவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ண அந்த போதைப் பொருட்களுடைய விலை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 50,000 கோடி. இன்டர்செப்ட் பண்ணதே 40,000 50,000 கோடி அப்படின்னா அப்போ இன்டர்செப்ட் பண்ணாமல் விட்ட முந்த்ரா துறைமுகத்தை நிர்வகிப்பது யார்? உங்களுடைய நண்பர் அதானி அவர்கள், அவர் தான் அதை நிர்வகிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதே போல் போதைப் பொருட்கள் வந்து இந்தியாவில் எங்கேயுமே வந்து பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது கிடையாது. அவை வெளிநாடுகளிலிருந்து கடத்தப்படுகிறது. கடத்தப்படுறதுக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரி அது நமக்கு இருக்கக்கூடிய தகவல்களை பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரிகிறது, குஜராத்துடைய முந்த்ரா துறைமுகம். அப்போ யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும்? இந்தியா முழுக்க போதைப் பொருட்கள் பரவுவதற்கு யார் காரணம்? மோடிஜி காரணமா? ஏற்றுக்கொள்வாரா இந்த குற்றச்சாட்டை? எப்படி இவர்கள், அதுதான் சொல்றேன், என்னன்னா என்ன நடக்கிறது, என்ன கள நிலவரம் என்பதை அறியாமலே யாரோ எழுதி கொடுக்கிறத போட்டு வந்து இங்க வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு எத்தனை பாஜக நிர்வாகிகள் அதை ஒட்டி நடக்கக்கூடிய விசாரணை இதெல்லாம் ஃபேக்ட் தானே. ஒரு பக்கம் அதை குறிப்பிடுறாரு பண்ணுங்கன்றாங்க. இருக்கலாம், யாரோ ஒருத்தர் செய்திருந்தா நடவடிக்கை எடுங்க, அவரை கட்சியிலிருந்து நீக்கி விட்டோம். நீங்க பாலியல் குற்றவாளியை வந்து மோடிக்கா பரிவார்னு சொல்லி வெக்கங்கட்டு போட்டு வச்சிருக்காரு. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் மோடி? பதில் சொல்வாரா? இதை பேசலாம். மணிசன், நான் உங்கள்கிட்ட அவரையும் முடிச்சுட்டு நிறைவு வந்துடுறேன். திரு ராமசாமி, உங்க முதல் கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க. நான் இன்னைக்கு வந்து பெருமளவுக்கு யாருக்கும் குறுக்கீடுகள் இல்லை. முதல் கட்டத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததான் நம்ம விவாதத்துக்குள்ளேயும் போயிடலாம். எஸ். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். நான் போன முறை பேசும்போது சொன்ன சாமதான பேத தண்டம் அப்படின்னு. இன்று பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா வெறும் அரசு முறை பயணமாக மட்டும் இல்ல, தேர்தல் வரப்போகுது, அதனால தேர்தல் ஒட்டியும் அப்படின்னா நிமித்தமான பயணம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படின்ற போது தமிழ்நாட்டுல என்ன தேவை, பாரதிய ஜனதா கட்சியின் திறம் எங்க இருக்கு, அவர்களால் என்ன ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, இங்க இருக்கிற ஆட்சிகள் என்ன குறைபாடு இருக்கு, அந்த கட்சி அமைப்பிலேயே என்ன குறைபாடு இருக்கு, அதனால என்ன மாற்றம் இருக்கோ சிஸ்டமிக்கா அப்படின்றது அவரோட முதல் சிஸ்டம். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒரு கட்சி என்பது ஒரு குடும்பத்தை நாடி மட்டும் இருக்கிறது, அந்த குடும்பமே அந்த கட்சியாக பாவித்திருக்கிறது. ஆனால் நான் இந்த நாட்டையே என் குடும்பமாக பார்க்கிறேன், என்னுடைய பொறுப்பு என்னவாக இருக்கிறது, நான் என் வேலையை என்னவாக செய்திருக்கிறேன். அதை வந்து நம்ம தலைவர்களே எடுத்துட்டோம்னா, பாரதிய ஜனதா கட்சியில அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் எவ்வாறு இருந்திருக்கிறார்கள், நரேந்திர மோடி அவர்கள் எவ்வாறு இருந்திருக்கிறார், அவர்களோட வாழ்க்கை முறை, அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களோட பணி என்னவாக இருந்திருக்கு, அவங்களோட பைனான்சியல் பொசிஷன் என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு திமுகவின் உயர் பொறுப்பில் இருக்கும் கட்சி தலைவர் இல்ல அவர் குடும்பத்தினர் எல்லாம் பார்த்தோம்னா அவர்களோட பொறுப்புகள் என்னவா இருக்கு, அவர்களோட பைனான்சியல் பொசிஷன் என்னவாக வளர்ந்திருக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கு புரியும். அவர்கள் அந்த ஆட்சிக்கு வந்தது மட்டும் இல்லாம அவர்கள் அந்த பணம் சம்பாதித்ததற்கான பொறுப்பு நேர்மையான நியாயமான பிசினஸ் வழியில தான் இருந்திருக்கு. அப்படின்னா அவர்கள் வந்து நம்ம ஐஎம்ல எல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ள நம்ம அவங்க கிட்ட வந்து லெசன்ஸ், நல்ல பிசினஸ் எப்படி ரன் பண்ணணும், எப்படி பாசிட்டிவா ரன் பண்ணணும், எப்படி வந்து மேஜர் ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத அவர்கள் காமிக்கணும். அப்படின்னா அவர்கள் பப்ளிக்கா அந்த டேட்டாவையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம், அவங்க இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனா அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனும் இல்ல. என்ன பாலிசிஸ் வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்றாங்க, எப்படி அவங்க மட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருக்கு. எல்லாருக்கும் அந்த டவுட்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியும்.
இது இல்லாம இரண்டாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் மீது இருக்க டிபெண்டன்ஸ் என்ன, அவர் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு எல்லாரும் குறை காணும் போது பிரதமர் மோடி அவர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு ஆட்சி காலத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 முறை வந்திருக்காங்க. 40 முறை வெறும் சும்மா பயணமா வந்துட்டு போல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற 2021 அப்புறமாகவே நம்ம இங்க குறைஞ்சபட்சம் 8 to 12 முறை பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காங்க. அப்போ இருக்கிற ப்ராஜெக்ட் ரிலீசஸ் மட்டும் ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து ரிலீஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டுமே 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. அவர்கள் இல்லாம தனியாக நரேந்திர மோடி அவர்கள் வேற மாநில தலைவர்களோ இல்ல வேற யாரோடையாவது இருந்து ரிலீஸ் பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் பார்த்தோம்னா அது 40,000 கோடிக்கு மேல இருக்கு. அப்போ இந்த ஒரு 5 ஆண்டு காலத்துல 3.5 ஆண்டு காலத்துல 1,40,000 கோடி நம்ம ப்ராஜெக்ட் ரிலீசஸ் விவாதிச்சலாம். எஸ் சொல்லுங்க ராமசாமி. 1,40,000 கோடி ப்ராஜெக்ட் ரிலீசஸ் பாக்குறோம். இது இல்லாம நம்ம ஃபண்ட் கிராண்ட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. எப்பவுமே இல்லாம ஹையஸ்ட் பர்சன்டேஜ் டெவல்யூஷன். நான் எண்ணிக்கையில சொல்லணும், ஏன்னா இன்ஃபிளேஷன் இருக்கு, நாடு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது. அதனால மற்ற ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் அதுக்கு வரவே இல்லை. பர்சன்டேஜ் டெவல்யூஷன் மொத்தமா தமிழ்நாட்டுக்கு டோட்டல் டாக்ஸ் கலெக்ஷன்ல இன் ஃபார்ம் ஆஃப் செஸ்ல இருந்து வந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங், அதுக்கப்புறம் கிராண்ட் இன் எய்டு, பிரைம் மினிஸ்டர் ஸ்பெஷல் கிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் டாக்ஸ் டெவல்யூஷன், இன்டைரக்ட் டாக்ஸ் டெவல்யூஷன், இன்டைரக்ட் டாக்ஸ்ல ஸ்டேட்டோட செப்பரேட் அலோகேஷன், இது எல்லாத்தையுமே சேர்த்தோம்னா பர்சன்டேஜ்ல இன்னும் அதிகம், மற்ற ஆட்சி காலத்தோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா எடுத்த உடனே எல்லாருமே கம்பாரிசன் யூபியோட பீகாரோட அந்த மாநிலங்களோட பண்ணுவாங்க. அப்ப பின்தங்கிய மாநிலங்களுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இல்லை. அந்த பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த சுற்று விவாதத்தின் போது அது விவாதிக்க எளிதா இருக்கும். இப்ப நீங்க கூடுதலா என்ன வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி ஸ்பெசிபிக் நம்பர்ஸ் சொன்னீங்கன்னா நம்ம விவாதத்திலயும் எடுத்துக்கலாம். டெஃபினட்டா நம்ம 2014-15 பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து 2023-24 பைனான்சியல் இயர் ஒன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஆனா நம்ம அது வரைக்கும் இப்போ வரைக்கும் தெரிஞ்ச டேட்டால இருந்து எடுத்துப்போம். அப்போ 2.88 lakhs crores டைரக்ட் டாக்ஸ் ரெவல்யூஷன்ல வந்திருக்கு. 2.58 lakh crores பர்சன்டேஜ் சொன்னீங்க மெய்யப்பன், சதவீதத்துல சொன்னீங்க, நீ அப்சல்யூட் நம்பர்ல சொல்லுங்க, பர்சன்டேஜ்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க. நான் பர்சன்டேஜ்ல டோட்டல் டெவல்யூஷன் யூபிஏ போன 10 ஆண்டு காலத்துல இருந்தது தமிழ்நாட்டுக்கு 14%, இப்ப 18.3% இருக்கு. அப்ப 4.3% அதிகமா இருக்கு டோட்டல் டெவல்யூஷன்ல. இதுக்கப்புறம் அதோட அதிகமா அதுக்கப்புறம் 2.58 சாரி அந்த நம்பர் 7 18ல முன்னாடி 4 இப்ப 8.28 4.28 அதிகமா இருக்கு. 10ல அந்த ஒரு சிங்கிள் டிஜிட் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் மட்டும் திரும்பி எடுத்துருக்கு. கிராண்ட் 2.58 lakhs. இல்ல இது பிஜேபி வெப்சைட்ல இருக்க டேட்டாவா இல்ல எங்க இருக்கக்கூடிய டேட்டா இது? இல்ல இது பார்லிமென்ட் ஃப்ளோர்ல அனௌன்ஸ் பண்ண டேட்டா. இல்ல ஏதா இருந்தனா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நீங்க பாட்ல சும்மா 4% இருக்குது. பார்லிமென்ட்ல இருக்க மாட்டாங்க, டிஎம் கேம்பஸ்ல வெளில போய்டுவாங்க. சோ அவங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லி தான் கத்துறோம். ராம் சொல்லுங்க, அப்பதான் நம்ம தமிழ்நாடு எம்பிஸ்க்குலாம் தெரியும். பார்லிமென்ட்ல இருக்கிறது இல்ல, ஒண்ணும் இல்ல, கரெக்ட்டா சொன்னீங்க. எண்ணிக்கை அடிப்படையில மொத்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டோட்டல் போட்டு நீங்க பர்சன்டேஜ் நம்பர்ஸ் என்னன்னு முன்னாடி இருக்க 10 ஆண்டுக்கும் இப்போ இருக்க 9.5 ஆண்டுக்கும் ஃபைனலா நீங்க என்ன பர்சன்டேஜ் நான் கிளாரிட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 விதமான நம்பர்ஸ் வந்துச்சு. இப்ப நீங்க ஃபைனலா சொல்றது யூபி அரசாங்கத்துல எவ்வளவு பர்சன்டேஜ், என்டிஏ அரசாங்கத்துல என்ன பர்சன்டேஜ் உங்க கிளைம், நீங்க சொல்லக்கூடிய ஆர்குமென்ட்? யூபிஏ அரசாங்கத்துல 4%க்கு கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. என்டிஏ டயத்துல 7.8 to 8.2 வந்திருக்கு. இல்ல எக்ஸாக்ட் நம்பர் இல்ல இருக்கா? சரி, நான் கால்குலேட் பண்றேன். எக்ஸாக்ட் நம்பர்ஸ் பார்லிமென்ட் ஃப்ளோர்ல கொடுத்தது. நான் பர்சன்டேஜ் நான் கன்வெர்ட் பண்ணேன். அத நான் பர்சன்டேஜ் தான் கேட்டேன். பார்லிமென்ட்ல இப்படி சொல்வாங்களா சார்? 7.8 to 8.2% ன்னு சொல்றாங்க. அதனால தான் சார் கனகராஜ் அண்ணே நான் தெளிவா சொன்னேன். பார்லிமென்ட்ல கொடுத்திருக்கிற நம்பர் பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டுக்கும் 2004ல இருந்து 2014க்கு கொடுத்த பட்ஜெட்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா நீங்க எடுத்துட்டீங்களா? அதே மாதிரி 2014ல இருந்து 2028க்கு நம்ம சாரி நீங்க எடுத்துக்கிங்களா? நீங்க எடுத்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, பட்ஜெட்ல அவேலபிளா இருக்கு. நான் ஏற்கனவே அதை கோட் பண்ணிருக்கேன். நான் அதை இப்ப எடுத்துக்கிறேன். ரைட், நீங்க நிறைய செய்யுங்க. அப்ப தவறாக இருந்தா நீங்க எங்க இருக்கு தவறு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் டோட்டல் கணக்கையும் நான் சொல்றேன். 2.88 lakh crores 2014ல இருந்து 2024க்கு இருக்கு. அதே மாதிரி 2.58 lakh crores கிராண்ட் அண்ட் எய்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஸ்பெஷல் கிராண்ட்ஸ் 6412 இருக்கு. அதுக்கப்புறமா இது என்ன செஸ்ல இருந்து வந்த டெவல்யூஷனும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கு இருக்கிறது 36,353 crores இருக்கு. இது இல்லாம ஜிஎஸ்டி டெவல்யூஷனும் நம்ம எடுத்துப்போம். ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி எப்படி இருந்தாலும் ஸ்டேட்டுக்கு வந்துருது. அது இல்லாம ஐஜிஎஸ்டில இருந்து கிராண்ட்னா 50% வந்துருது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அலோகேஷன்ல 41% டோட்டல் ஸ்டேட்ஸ். ஐஜிஎஸ்டில இருந்து வர்றது கிராண்டா சார்?
சார் நான் அதுக்கு முன்னாடி செஸ்ல இருந்து கிராண்ட் நான் நம்பர் தனியா சொல்லிட்டேன் இல்ல சார். இல்ல நீங்க ஐஜிஎஸ்டில இருந்து வர்றது கிராண்ட்னு சொன்னீங்க, அது கிராண்ட் கிடையாது, இட்ஸ் அவர் ரைட். இல்ல நான் ஐஜிஎஸ்டில இருந்து வர மொத்த அமௌண்ட் 50% அப்படின்னு சொல்றேன். நான் ஸ்டேட் ஜிஎஸ்டில இருந்து மொத்தமா கலெக்ஷனே ஸ்டேட்ல இருக்கு, ஐஜிஎஸ்டில இருந்து 50% வருது, அதுக்கப்புறம் மொத்தமா சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து 41% ஸ்டேட்டுக்கு. அந்த 41%ல நம்ம யூபிஏ கம்பேர் பண்ணும்போது மத்த இது என்ன யூபி பிஆர் அதுக்கெல்லாம் கொடுத்த சதவீதத்தோட தமிழ்நாட்டுக்கு அதிகமா கொடுத்திருக்காங்க. அப்படி கம்பேரிசன் இன் பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தா எடுத்துக்கலாம். நீங்க ஹோல் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி யூபி பிஆர் பின்தங்கிய மாநிலங்களா இருக்கு, அதனால அவர்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா நம்ம வளர்ந்த மாநிலங்களுக்கும் நம்ம பர்சன்டேஜ் மட்டும் நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க. சரி ரைட் பேசலாம் ராமசாமி. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கங்கிற ஆர்கியூமெண்ட்டை முன் வைக்கிறீங்க, அதெல்லாம் இல்லை இவங்க சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு திரு மோடி பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறேன். முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். நான் வரேன்.